Hello students, welcome to Nivas Max. நீங்கள் நம்ம பார்க்க போது 10th Max Relations and Function Example 1.3 கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Let A is equal to X belongs to N 1 less than X less than 4. அடுத்தது B is equal to X less than belongs to W 0 less than or equal to X less than 2 and C is equal to X belongs to N X less than 3. Then verify that A cross B union C is equal to A cross B union A cross C. அடுத்த பாயிண்ட் வந்து A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி காட்டணும். உங்களுக்கு கிவனில் கொடுத்துறாங்க ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடலாம். இப்போ கிவன் பார்ப்போம். கிவன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏசி ஈக்குவல் டு கிவன் எடுத்து எழுதிக்கிறேன். X belongs to N 1 less than X less than 4. இப்போ எவ்வளோ வேல்யூ என்னன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர். இப்போ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இல்லாமல் லெஸ் தென் மட்டும் இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் இருக்க நம்பர் எடுக்கக்கூடாது. இவர் லெஸ் தென் தான் இருக்குது, அப்போ ஒன்று எடுத்துக்கக்கூடாது. அப்போ ஒன்றுக்கு அடுத்த நம்பர் 2 எடுத்துக்கலாம். 2,3. அடுத்தது இங்கே லெஸ் தென் மட்டும்தான் இருக்குது. லெஸ் தென் ஈக்குவல் டு டேஷ் கீழே இருந்தால் மட்டும்தான் பக்கத்தில் இருக்க நம்பர் எடுத்துக்கணும். அப்போ டேஷ் இல்லாதனால நம்ம 4 எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது பி இஸ் equal to X belongs to W 0 less than or equal to X less than 2. இப்போ வந்து B வந்து 0 பக்கத்தில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது, அப்போ 0 எடுத்துக்கலாம். டேஷ் இருந்தாலும் 0 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1 2 பக்கத்தில் டேஷ் இல்லை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை, வெறும் லெஸ் தென் மட்டும் தான் இருக்குது, அதனால் எடுக்கக்கூடாது 2. அடுத்தது C is equal to X belongs to N X less than 3. ஓகே, இப்போ வந்து சியோட வேல்யூ என்னன்னா நேச்சுரல் நம்பர். சி அப்படின்னா நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர். இப்போ வந்து 1லேருந்து எடுத்துக்கலாம். 1,2,3 வருமா? வராது, ஏன்னா டேஷ் இங்கே கீழே இல்லை, லெஸ் தான் ஈக்குவல் டு இல்லை, வெறும் லெஸ் தான் இருக்காது சி. ஓகே, அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டினில் எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் சி, அடுத்தது ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். எல்ஹெச்எஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா ஏ கிராஸ் பி யூனியன் சி தான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எப்பயுமே எல்ஹெச்எஸ், அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி இதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். பி யூனியன் சி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இங்கே 0,1 பியோட வேல்யூ 0,1 கண்டுபிடிச்சிருக்கோம். யூனியன் சியோட வேல்யூ 1,2. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். யூனியன் அப்படின்னா சேர்த்து எழுதுகிறோம். செட்டுக்குள்ளே வந்து சேர்த்து எழுதுகிறோம். ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதுனா 0,1. ஒன்று இங்கே ஒரு ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. செட்டை பொறுத்த வரையும் ஒரு வாட்டி வந்து எலமெண்ட் திருப்பி வரக்கூடாது. அப்போ ஒரு வாட்டி தான் எடுத்துக்கிறோம். 2 ஒன்றுக்கு பதிலாக 1 எடுத்துக்கிறோம். அடுத்தது 2. ஓகே, இப்போ பி யூனியன் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ கிராஸ் பி வேலையை கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ வந்து நம்ம 2,3 கண்டுபிடிச்சோம்ல, அதையும் கிராஸ் இப்போ பி யூனியன் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல 0,1,2 மேலே எழுதிருக்குமே, அது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும். இப்போ வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படின்னா இந்த 2 வச்சு இந்த 3 செட்டையும் எலமெண்ட்டையும் இது நம்ம ஜாயின் பண்ணணும், செட்டாக எழுதுகிறோம். அதேமாதிரி 3 வச்சு இந்த 3 எலமெண்ட்டையும் செட்டாக எழுத போகிறோம். அதுதான் கிராஸ் 2,0 2,1 2,2. அடுத்தது 3,0 3,1
1 3, 2. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1. நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஆர்ஹெச்எஸ் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு. ஆர்ஹெச்எஸ் அப்படின்னா இந்த பாருங்க, ஏ கிராஸ் பி யூனியன் பி ஏ கிராஸ் சி அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஏவோட வேல்யூ வந்து 2, 3 கிராஸ் பியோட வேல்யூ வந்து 0, 1. ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணோன்னா 2 வச்சு இந்த 2 எலமெண்ட்டையும் இது செட் ஆக்கணும். 3 வச்சு இது ரெண்டுத்தையும் பேர் ஆக்குறோம். 2, 0, 2, 0, 2, 1. அடுத்தது 3. இந்த 2 முடிஞ்சதுக்கப்புறம் 3 அடுத்தது இந்த செட்டுக்குள்ள முடிஞ்சிச்சுன்னா 3, 0, 3, 1. ஓகேவா? அடுத்தது ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 2, 3, சியோட வேல்யூ 1, 2. இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணோன்னா 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. ஓகே, அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு 2 வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். அப்படியே மேலே எழுதிக்கனாலும் நம்ம 2த்தையும் யூனியன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2, 0 ஃபஸ்ட்டு 2, 0 எடுத்து எழுதிக்கிறோம். ஏன்னா 0 தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் 2, 0. 2, 0க்கு அப்புறம் 2 ஃபஸ்ட்டு 2 வச்சுக்கலாம். 2, 0. 0க்கு அடுத்த நம்பர் 1 இருக்கா? அந்த 1 இருக்குது, அதனால் நம்ம 1 எடுத்துக்கிறோம். 2, 1 எடுத்துக்கிறோம். 2, 1க்கு அப்புறம் 2 வரும். 2, 2 இருக்கான்னு பார்க்கணும். 2, 2 ஏ கிராஸ் சியில் இருக்குது, அது எடுத்து எழுதிக்கிறோம். 2, 2. அடுத்தது 2, 3 இருக்கான்னு பார்க்குறோம். 2, 3 இல்லை. அடுத்தது முன்னாடி நம்பர் 3, 0 எடுத்துக்கிறோம். 3, 0 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். 3, 0. அடுத்தது 3, 1 இருக்கான்னு பார்க்கணும். 3, 1 இருக்குது. 3, 1. அடுத்தது 3, 2. 3, 2 இருக்குது. அது ஒன்றும் இல்லை, நான் வந்து டேரெக்டாக எடுத்து எழுதிட்டேன். செட்டை பொறுத்தவரையும் 2 இங்கேயே 3, 1 இருக்கும், இங்கேயே 3, 1 இருக்கும். நம்ம நான் வந்து ஒரே ஒரு 3, 1 எடுத்து எழுதிட்டேன். நான் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி மேலே இருக்கிறதுனால நான் 2 அப்படியே டேரெக்டாக எடுத்து எழுதிட்டேன். இதுதான் ஈக்குவேஷன் 2. அப்புறம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். 2, ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். 2, 0 இருக்குது. 2, 0 இருக்குது. 2, 1 இருக்குது. 2, 1 இருக்குது. 2, 2. 2, 2 இருக்குது. 3, 0. 3, 0 இருக்குது. 3, 1. 3, 1 இருக்குது. 3, 2. 3, 2 இருக்குது. அப்போ நம்ம கொடுத்துருந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படிங்கிறதுக்கு பப்ளிக்கில் ஒரு மார்க் ½ மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஹென்ஸ் ப்ரூவ்டு கடைசியாக முடித்தோடனே செம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போடணும். அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். ஃபார்முலா 2 ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகே, அந்த இடத்துல நம்ம யூனியன் பார்த்துருப்போம். இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறேன். நான் எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறேன். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ள எடுத்து எழுதிக்கணும்னு சொன்னால் பி இன்டர்செக்ஷன் சி ஃபஸ்ட்டு எழுதிப்போம். பியோட வேல்யூ வந்து 0, 1 இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 1, 2. ஒன்றும் இல்லை, இன்டர்செக்ஷன்னா அது ஆப்போசிட்டு, யூனியனுக்கு ஆப்போசிட்டு இன்டர்செக்ஷன் தான். இப்போ வந்து
அந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிப்போம். ஜாயின் பண்ணி எழுதுறது தான் யூனியன். இதில் வந்து காமனாக இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் எழுதுறது தான் இன்டர்செக்ஷன். ஓகேவா? வந்து இங்கே 0 இருக்குது, ஆனால் இங்கே 0 இல்லை. இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இங்கே 2 இருக்குது, நான் இங்கே 2 இல்லை. இப்போ இது ரெண்டுத்துலேயும் என்ன இந்த 2 செட்லேயும் எது காமனாக இருக்குன்னா 1. அப்போ இன்டர்செக்ஷனை பொறுத்தவரையும் எது 2 எலமெண்ட் செட்லேயும் எது காமனாக இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும் நம்ம. இப்போ 1 தான் காமனாக இருக்குது, அதனால் 1 தான் ஆன்சர். அடுத்தது A cross B கண்டுபிடி. A cross B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க போகிறோம். A cross bracket B intersection C equal to ஏவோட வேல்யூ என்னன்னா 2,3 cross B intersection C ஓட வேல்யூ 1. ஓகேவா? இதை நம்ம ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணால் 2,1 3,1. ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷன் 1. ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு ஈக்குவேஷன் 1. அடுத்தது RHS எடுத்துப்போம். ரைட் ஹேண்ட் சைடு RHS வந்து A cross B இன்டர்செக்ஷன் A cross C. ஓகேவா? ஃபஸ்ட்டு A cross B நான் எடுத்து எழுதிக்கிறேன். A cross B equal to ஏவோட வேல்யூ வந்து என்னென்னா 2,3 கிராஸ் பியோட வேல்யூ 0,1. இது ரெண்டுத்தையும் நான் கிராஸ் பண்ணுறேன். 2,0 2,1 3,0 3,1. அடுத்தது A cross C ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்து 2,3 கிராஸ் சியோட வேல்யூ 1,2. ரெண்டு கிராஸ் பண்ணால் 2,1 2,2 3,1 3,2. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? A cross B இன்டர்செக்ஷன் A cross C. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் A cross Bயோட வேல்யூலாம் எடுத்து எழுதிக்கிறேன். 2,0 2,1 3,0 3,1 இன்டர்செக்ஷன் 2,1 2,2 3,1 3,2. ஓகே, அடுத்தது இதை இன்டர்செக்ஷன் பண்ணோன்னா இதில் எது காமனாக இருக்கோ அதை எடுத்து வைக்கணும். 2,0 இருக்குது, இங்கே 2,0 இல்லை. 2,1 இருக்குது, இங்கே 2,1 இருக்குது. அதனால் 2,1 ஃபஸ்ட்டு எழுதிப்போம். அடுத்தது 3,0 இருக்குது, இங்கே 3,0 இல்லை. 3,1 இருக்குது, இங்கே 3,1 இருக்குது. ஓகே, ரைட். 3,1. அவ்வளோதான், நமக்கு வேறு செட் இல்லை. 3,1 முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அதே இது வந்து ஈக்குவேஷன் 2. இங்கே 2,1 இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பார்ப்போம். 2,1 இருக்குது. அதேமாதிரி 2, மேலே 2,1 இருக்குது. 3,1 இருக்குது, மேலே 3,1 இருக்குது. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 கொடுத்த ஃபார்முலா எடுத்து எழுதிப்போம். A cross B bracket B intersection C bracket equal to bracket A cross B intersection bracket A cross C. Hence proved. Thank you for watching.